2020க்கு முன்பு இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கோவிட காரணம் காட்டி மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை ரயில்வேல ரத்து பண்றாங்க. நியாயமா பார்த்தோம்னா, ஒரு பேரிடர் காலத்துல அரசு பணத்த மக்கள்ட்ட குடுக்கணும். மாறாக இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பணத்த மக்களிடமிருந்து பிடுங்கினார்கள். அப்படி பிடுங்கி அது தொடர்ந்து அப்புறம் கோவிடும் போனுச்சு. கோவிட் போன பிறகும் அந்த மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை அப்படிங்கிறத ரயில்வேல இன்னைய வரைக்கும் அவங்க கொண்டு வரல. தேர்தல் வரும்பொழுது செய்வாங்கன்னு நினைச்சோம். தேர்தல் வந்தபோதும் அவர்கள் செய்யவில்லை. ஏறக்குறைய இந்த 2, 3 ஆண்டுகள்ல 5800 கோடி ரூபாய் வரைக்கும் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை ரத்து செய்வதன் மூலமாக மட்டும் ரயில்வே லாபம் பார்த்திருக்கிறது. அதாவது வயதானவர்களிடமிருந்து 5800 கோடியை சட்டபூர்வமாக மோடியினுடைய கூட்டம் கொள்ளையடித்திருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பாஜக ஆளாத மாநிலங்களான தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் பெண்களுக்கு இலவசமாக பேருந்து பயணத்தை, பொது போக்குவரத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் கொடுக்குறாங்க. அப்போ இந்த கம்பேரிசனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே, தங்களால் கொள்ளையடிக்கிறோம் நாங்கள் ஆனால் நீங்கள் இலவசமாக கொடுக்குறீங்களே அப்படிங்கிற அந்த வயிற்றெரிச்சலினுடைய விளைவாக இவர்கள் இப்படி பேசுகிறார்களா?